இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்துடுறேன். ஆ சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த மிஷனோட கோல் தான் முக்கியம். யா மத்த யாரை பத்தி எந்த கவலையும் படாதீங்க, பாத்துக்கலாம். இந்த வீட்ல யாருமே ஜனமாவோட பர்த்டே பத்தி யோசிக்கல. ஆனா இவர் நம்மள மாதிரி யோசிச்சு ஜனமாவுக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. ச்சே, நாம தான் இவர் அவசரப்பட்டு திட்டிட்டோம். சாரி கேட்கணுமே. எவ்வளவு நாள் ஆகும் வரதுக்கு? ஓகே, பாய். ஓஹோ, சாரி கேட்கலான்னு பார்த்தா ஓவரா தான் சீன் போடுறாரு. சாரி கேட்கலனாலும் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். கேக்குறதுக்கும் தயக்கமா இருக்கே, என்ன பண்றது? ஏய் தமிழ், எதுக்கு இப்ப லைட் ஆன் பண்ண? நான் தூங்கணும், டயர்டா இருக்கு. நானும் வந்ததுல இருந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, என்கிட்ட பேசவே மாட்டீங்க. இப்ப எதுக்கு கண்டுக்கணும்? என்ன பேசணும்? அது அது தமிழ், நான் தூங்கணும். தமிழ், சீக்கிரம் சொல்லு. அது நீங்க ஜனமாவோட பர்த்டேவை மறந்துட்டீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு அக்கறையே இல்லைன்னு நான் உங்களை கொஞ்சம் திட்டிட்டேன். எப்போ? என் காதல் எதுவும் விழலையே. நான் ஃபோன் பண்ணப்போ நீங்க போனை கட் பண்ணீங்கல்ல, அப்போ தனியா உங்களை திட்டிட்டு இருந்தேன். நீ இதுக்கு மட்டுமா திட்டுவ? என்ன திட்டணும்னா உனக்கு தான் நிறைய காரணம் இருக்குமே. சரி பரவாயில்ல, விஷயத்த சொல்லு. நீங்க ஜனமா பர்த்டேவை மறக்காம அவங்களுக்கு gift வாங்குறதுக்காக மதுரை வரைக்கும் போயிருக்கீங்க. ரொம்ப வருஷமா ஜனமாவால வாங்க முடியாத ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி அவங்கள சந்தோஷப்படுத்திருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களை புரிஞ்சுக்காம நான் வர நல்லா திட்டேன். அதுக்கு என்ன இப்போ? சாரி. அடேங்க அப்பா, இந்த ஒரு வார்த்தை சொல்றதுக்கு தான் இவ்வளவு கான்வர்சேஷனா? ஆமா. இங்க பாரு தமிழ், நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. நான் வேற வேலையா தான் மதுரை போனேன். சரி, போன இடத்துல ஜானுக்காக ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. அதான் உடனே போய் அந்த ப்ராப்பர்ட்டியை பேசி வாங்கினேன். மற்றபடி நான் சென்டிமெண்டலான ஆள்லாம் கிடையாது. அது எனக்கு எப்பவும் வராது. உன் சாரி எல்லாம் எனக்கு தேவையில்லை, நீயே வச்சுக்கோ. குட் நைட். ஷோ, இவர் நல்லவரா கெட்டவரா? ஒரு நேரம் அப்படி பேசுறாரு, இன்னொரு நேரம் இப்படி பேசுறாரு. நல்லது பண்ணிருக்கீங்கன்னு அப்ரிஷியேட் பண்ண வந்தா இல்லங்கிறாரு. இவர் புரிஞ்சுக்கவே முடியலையே.